லக்னோ அணிக்கு எதிரான இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியில் புதிதாக களமிறங்கும் அதிரடி மன்னன் பிளேயிங் 11லும் இன்று 3 அதிரடி மாற்றங்கள். யாருமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் கொடுத்த தல தோனி. அதாவது இந்த வருட ஐபிஎல் தொடரில் இதுவரையிலும் சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மோசமாகத்தான் இருந்து வருகிறது. இந்த தொடரில் இதுவரை 6 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளில் தோல்வியடைந்திருக்கிறது சிஎஸ்கே அணி. இதனால் இன்று நடைபெறும் சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகளுக்கு எதிரான போட்டி என்பது சிஎஸ்கே அணிக்கு வாழ்வா சாவா போட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். அதோடு இந்த போட்டி மட்டுமில்லாமல் இனி வரும் அனைத்து போட்டிகளுமே சிஎஸ்கே அணிக்கு வாழ்வா சாவா போட்டிகளாகத்தான் இருக்கப் போகிறது. அதற்கு காரணம், இனிமேல் ஏதேனும் ஒரு போட்டியில் தோற்றால் கூட சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது மொத்தமாக காணாமல் போய்விடும். எனவே எப்படியாவது இன்றைய போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கு பல திட்டங்களை வகுத்து வருகிறது. அதிலும் குறிப்பாக பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே அணி போகவில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக இந்த சீசனை ஓரளவுக்கு சிறப்பாக முடித்தால்தான் அடுத்த சீசனிலாவது சிஎஸ்கே அணியால் சிறப்பாக செயல்பட முடியும். எனவே சிஎஸ்கே அணியை கட்டமைப்பதற்கு கண்டிப்பாக இந்த சீசனில் இன்னும் ஒரு சில வெற்றிகள் சிஎஸ்கே அணிக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதிலும் தல தோனி கேப்டனாக பதவியேற்ற பிறகு சிஎஸ்கே அணி மீதான எதிர்பார்ப்பு என்பது ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து உள்ளது. எனவே ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் இருக்கிறது. மேலும் இப்படி இந்த வருட ஐபிஎல் தொடரில் இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக தற்போது உள்ள வீரர்களை வைத்துக்கொண்டு அதை சாத்தியப்படுத்த முடியாது. எனவேதான் புதிய வீரர்களை அணிக்குள் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே அணி நிர்வாகம் இப்போது சில புதிய முயற்சிகளையும் செய்து வருகிறது. அதாவது மிட் சீசன் டிரான்ஸ்பர் மூலமாக மற்ற அணிகளில் இருந்து ஒரு சில வீரர்களை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வரலாம். அல்லது அணியில் உள்ள வீரர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் என்ற முறையை பயன்படுத்தி வேறு ஒரு புதிய வீரரை அணிக்குள் கொண்டு வரலாம். இந்த 2 விஷயங்கள் தான் இப்போது சிஎஸ்கே அணிக்கு இருக்கும் வாய்ப்புகள் ஆகும். அதில் முதலாவது வாய்ப்பில், அதாவது மிட் சீசன் டிரான்ஸ்பரில் நடராஜனை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே அணி கிட்டத்தட்ட 95% பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதாம். எனவே மிட் சீசன் டிரான்ஸ்பர் மூலமாக சிஎஸ்கே அணிக்குள் நடராஜன் வருவது ஏறக்குறைய உறுதியாகி விட்டது. அடுத்ததாக சிஎஸ்கே அணிக்குள் இருக்கும் ஏதேனும் ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டதன் மூலமாக அவரை ரீப்ளேஸ்மெண்ட் செய்வதும் தற்போது சிஎஸ்கே அணிக்கு எளிதான விஷயம்தான். அது எப்படி என்றால், வீரருக்கு காயம் என்ற விஷயத்தில் ஏற்கனவே ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறார். இவர் இப்போது அணியை விட்டு வெளியேறி இருப்பதால் இவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டாக நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் கெய்ன் வில்லியம்சன் அல்லது ஜானி பர்ஸ்டோ போன்றவர்களிடம் சிஎஸ்கே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தல தோனியே தொலைபேசியில் நேரடியாக அவர்களிடம் பேசி இருக்கிறாராம். அதற்கு கெய்ன் வில்லியம்சனும் ஜானி பர்ஸ்டோவும் சிஎஸ்கே அணியில் இணைவதற்கு சம்மதம் தெரிவித்து இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைய போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே பிளேயிங் 11ல் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக சில மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11ல் புதிய வீரர்களை கொண்டு வருவது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.